வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. எம்ஏஎஸ் ரெயின்மேன் எஸ் வெங்கடேஷ். இனிய காலை வணக்கம் உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின்சார் அறிவுரைகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய காணொலியில் நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய இந்திய பகுதிகளில் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட மாநிலங்களில் நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வீரியமடைஞ்சிருக்கு. அதனால் எங்கெங்கெல்லாம் மழை இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வானிலையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைய வானிலை அனுமானத்தில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நன்கு அமைந்த, அதாவது ஒடிசாவுக்கு கடற்கரைக்கு ஒட்டியிருந்த அந்த தாழ்வு பகுதியான தீவிரமடைந்து நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒடிசாக்குள்ளே நகர்ந்து சத்தீஸ்கருக்கு மாநிலத்துக்கும் ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஹரியானா பஞ்சாபை ஒட்டிய பகுதிகளில் பாகிஸ்தானை ஒட்டி நிலவுகிறது. இந்த இரண்டுக்கும் இடையே ஐடிசிஇசட்னு சொல்லக்கூடிய இந்த வெப்பக்குவிதல் பகுதியும் இந்த மான்சூன் ட்ராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் தொடர்ந்து நிலவுகிறது. அதுவும் இல்லை, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் குவிதலானது மத்திய இந்தியா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தொடர்ந்து வீரியமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக நேற்று தெலுங்கானாவில் கமாரெட்டி, மெதக் மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகி இருந்தது. அது இன்றும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று மாலை இரவுக்கு பிறகாக அந்த மாநிலத்தில் அந்த பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து ஈர்க்கப்படக்கூடிய ஈரமிகு தென்மேற்கு பருவக்காற்றும் இருப்பதனால மேற்கு கரையோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தரைக்காற்று அதிகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மழையும், தமிழகத்தில் சில பகுதிகளில் மழை கம்மியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடகா பொறுத்தவரையிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு அதிகரிக்கும். வரக்கூடிய நாட்களில் ஒகேனக்கல் நீர் வரத்தும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, ஷிமோகா மற்றும் சிக்மகளூர் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகம். கோவா மாநிலத்தில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மத்திய கர்நாடக பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பதிவாகும். கல்யாண கர்நாடகான்னு சொல்லக்கூடிய பீதர், குல்பர்கா, பிஜாப்பூர் பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி ஆந்திராவில் பொறுத்தவரையும் இன்றைக்கி சித்தூர், திருப்பதி, கர்னூல், நந்தியால், அனந்தபுரம், மத்திய ஆந்திரா, விஜயவாடா பகுதிகள், கோதாவரி, மேற்கு கோதாவரி பகுதிகள் மற்றும் விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம் மாவட்டங்களில் பரவலாக மிதமான முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தெலுங்கானாவில் இன்று பரவலாக கனமழை வாய்ப்பு இருக்குது. ஹைதராபாத் உள்பட, ஹைதராபாத் அதே அடிப்பட்ட இடத்துல அடிபடுன்ற மாதிரி கமாரெட்டி, நிஜாமாபாத், வனஸ்பதி இந்த பகுதிகள் எல்லாம் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஜாமாபாத் இந்த பகுதிகள் எல்லாமே. அதே நேரத்தில் கொமரம்பீம், மஞ்சரியால், பெத்தப்பள்ளி, கரீம்நகர், ஜெய்சங்கர், வரங்கல், ஹைதராபாத் உள்பட விகாராபாத், மஹபூப் நகர், நாராயண்பேட், நலகொண்டா, யாத்கிர் இந்த பகுதிகளாகட்டும், மஹபூபாபாத் இந்த என்டையர் தெலுங்கானாவிலே இன்றைக்கி ஒரு சம்பவமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். பல பகுதிகளில் பலத்த முதல் மிக பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. இப்போ நம்ம தமிழகத்துக்கு வந்தோம்னா நீலகிரி மற்றும் வால்பாறை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, மாஞ்சோலை, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில், வடசென்னை மாவட்டத்தில் இன்று ஒரு சில பகுதிகளில் நேற்று மாதிரியே ஒரு மிதமான மழை பதிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மற்ற இணைய மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த பக்கம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் ஆகட்டும், இந்த பக்கம் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசியின் கிழக்கு பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில்
மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை மாலை இரவு நேரங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று வெப்பத்தின் அளவு 36 முதல் 38 டிகிரி வரையிலும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உயரழுத்த மேகக்கூட்டம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நேற்று மாதிரி ஒரு 33 முதல் 35 டிகிரி உள்ளாகவே வெப்பநிலை தொடர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நிலை எப்போ மாறப்போகுது அப்படின்னா, இந்த வெப்பச்சலன மழை பொறுத்தவரையிலும் ஒரு சில பகுதிகளாகவே அடுத்த ஒரு வாரத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 5-6 தேதிகளுக்கு பிறகாக இந்த வெப்பச்சலன மழையில் முன்னேற்றம் காணப்படும். அதுவரையிலும் இந்த பருவமழையானது தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மேலும் மேலும் அடுத்தடுத்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா பகுதிகளை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால, ஏன்னா எம்ஜிஓ அந்த பகுதிகளில் வீரியமாக காணப்படுவதனால பல சலனங்கள் அந்த பகுதிகளை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுனாலையும் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளுக்கு வெப்பச்சலன மழை ஒரு சில பகுதிகளாகவே இருக்கக்கூடும். பரவலான மழை அப்படிங்கிறது நம்ம செப்டம்பர் மாதத்தில் தான் திரும்பி பார்க்க போகிறோம். அதுவரையிலும் ஒரு சில பகுதிகளாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இன்றைய வானிலை அமைப்பினுடைய மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த உண்மையான வானிலை தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு தினசரி வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம். அதுக்கு நடுவில் உங்களுக்கு நவுகாஸ்ட் அலர்ட் தொடர்ந்து கிடைக்கணுமா, நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் ட்விட்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.